ஸோ வெல்கம் டு ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து குரூப் டூ ஏக்கான சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் வந்து ரிவைஸ் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2019 ஒரு சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, யூனிட் 8 அண்ட் 9 அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு தான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தரப்போகிறோம். மோர் தென் 50 கொஷின்ஸ் வந்து யூனிட் 8 அதுலேருந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு 20+ கொஷின்ஸ் வந்து யூனிட் 9லேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 ஒரு ஒரு ரிவைஸ்டு சிலபஸ், ரிவைஸ்டு கொஷின் பேப்பர் அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே மாதிரி திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமு. ஒன்று ப்ரிலிம்ஸு, இன்னொன்று மெயின்ஸ், நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ. சரிங்களா? ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பரு அப்ஜெக்டிவ் டைப்பு. சரிங்களா? ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ். இந்த 200 கொஷின்ஸை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, 75, அதுக்கப்புறம் 25. இந்த 100 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ்லேருந்து 100 கொஷின்ஸ் வந்து வருது. லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தமிழையும் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷையும் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றத ஒன்று ரிமூவ் பண்ணிட்டாங்க. அங்கே ரிமூவ் பண்ணதை எடுத்து வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2ல வந்து ப்ரிலிம்ஸில் வைக்கிறாங்க. சரிங்களா? இவங்க சிலபஸ் ரிவைஸ் பண்ணுறேன், பேட்டர்னை மாற்றுறேன் அப்படின்ற பேரில் என்ன பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ஓட பழைய பழைய பேட்டர்ன் எடுத்து இங்கே வச்சிட்டாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 1ஓட பழைய பேட்டர்ன் இதை கொண்டு வந்து இங்கே வச்சிட்டாங்க. ஸோ குரூப் 4ஓட பழசு, குரூப் 1ஓட பழசு, இது ரெண்டத்தையும் இணைச்சி குரூப் 2 ரிவைஸ்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 100 கொஷின்ஸ் வந்து லாங்குவேஜுக்கு முடிஞ்சிருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜிஎஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இதெல்லாமே சேர்த்து எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த 25 மார்க்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஆப்டிடியூடுக்கு வந்து 25 மார்க்ஸ். ஸோ இதான் என்னன்னா இந்த 200 கொஷின்ஸோட ஸ்பிளிட் அப். ஸோ இது வந்து ஒரே ஒரு பேப்பர் தான். இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு மெயின்ஸ்க்கு வந்து போவீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, இன்னொன்று பேப்பர் 2. இந்த பேப்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர். இதில் எடுக்கிற மார்க்கை உங்களோட மெரிட்டுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். அதுக்கு நீங்கள் 40 மார்க் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இதில் நீங்கள் 40 மார்க் எடுத்தாதான் உங்களோட பேப்பர் 2 வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் 40 மார்க் எடுக்கல அப்படின்னா இந்த பேப்பர் 2 அவங்க டச்சே பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த பேப்பர் 1க்கான ஸ்பிளிட் அப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து இந்த பேப்பர் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த 300 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 300 மார்க்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கோரிங் பேப்பர். இதில் எடுக்கிற மார்க் தான் நம்மளோட மெரிட்டுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு வந்து என்னென்ன யூனிட்ஸ் வந்து சிலபஸாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு யூனிட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு யூனிட்டு, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு யூனிட், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவோட வளர்ச்சிக்கு வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோட பங்களிப்பு என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் யூனிட். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளோட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட யூனிட் இது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கவர் ஆகுது, கெமிஸ்ட்ரி கவர் ஆகுது, பாட்னி, சுவாலஜி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், எக்காலஜி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஸோ இது எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வருது. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் கரண்ட் அஃபேர், இது எல்லாமே சேர்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிட்டி. பாலிட்டி நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அது அது பற்றின எல்லா கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் சோஷியோ எக்கனாமிக்
இஷ்யூஸ். சரிங்களா? ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலயும் வந்து அவங்க யூனிட்லேயே கொடுத்துட்றாங்க. ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? தமிழ்நாடு அளவில் என்னென்ன உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா நிர்வாக ரீதியாக எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதான் இவங்க இந்த சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னன்னா சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். சரிங்களா? சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்திய அளவில் என்னென்ன இருக்கு, தமிழக அளவில் என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த தேர்ட் யூனிட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அட் ஸ்டேட் லெவல், கரண்ட் அஃபேர்ஸ் அட் நேஷனல் லெவல். சரிங்களா? ஸோ ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கும் போதே ரெண்டாக பிரித்து படுத்திக்கணும். சரிங்களா? நேஷனல் லெவலில் எப்படி இருக்குது, ஸ்டேட் லெவல் எப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸை தனித்தனியாக பிரித்து படிச்சிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் அவுட் ஆஃப் 300க்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வருதோ, எவ்வளோ கட் ஆஃப் வருதோ அந்த கட் ஆஃபை நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து போவீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாற்றிருக்கிற இவங்க பண்ணியிருக்க சேஞ்சஸ். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து யூனிட் 9 இதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குரூப் 2 ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்திருக்கும். யூனிட் 8 யூனிட் 10 ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணி அந்த மாடல் கொஷின் பேப்பரில் நாங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்றத இதுலேயே கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த மாடல் கொஷின் பேப்பர் வச்சு பார்க்கும்போது யூனிட் 8லேருந்து மோர் தென் 50+ கொஷின்ஸ் வந்திருந்தது. யூனிட் 9லேருந்து 20+ கொஷின்ஸ்லாம் வந்திருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம ஓகே யூனிட் 8 யூனிட் 9 வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும், அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தோம். பட் இது அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உல்டாவாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அதிகமாக எதுக்கு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கு வந்து படிக்கலாம். சரிங்களா? ஏன்னா 100 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் தமிழ் தான் வருது. இந்த ஜென்ரல் தமிழ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான், 10th ஸ்டாண்டர்ட் லெவல். சரிங்களா? இந்த 75 ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய தமிழை வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். பட் இந்த 75 கொஷின்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இந்த 100க்கு வந்து 95 மேலே வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். சரிங்களா? அப்போ எது வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 75 தான். ஏன்னா 25 ஆப்டிடியூட் வர வழியே இல்லை, 25க்கு மினிமம் 24 இல்லைன்னா 23 எதையாச்சும் நம்ம வந்து எடுத்தாகணும். எடுத்தாதான் நம்ம வந்து மேற்கொண்டு பேசவே முடியும். சரிங்களா? அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் எது வந்து டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். எல்லாருமே 10th ஸ்டாண்டர்டு தமிழ் அதை வந்து பார்த்தீங்கன்னா படித்து தமிழில் 95 மேலே வந்து எடுத்துருவாங்க. ரெண்டாவது ஆப்டிடியூடும் பண்ணிடுவாங்க. எங்கே எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 75. இந்த 75 வந்து யார் நல்லா தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து டெஃபினட்டாக வந்து மெயின்ஸ்க்கு வந்து போவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து வீக்காக இருக்கிற செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்குன்னு சொல்ல முடியாது, சிலபஸ் வைஸ் அதிகமான ஒரு ஒர்க் லோடு எதில் இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 75 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் அதிக சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதை யார் நல்லா படிச்சுக்கிறாங்களோ டெஃபினட்டாக அவங்க தான் வந்து மெயின்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 75க்கு நீங்கள் படிக்கிறது இந்த ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகாது. எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லிட்டு யூனிட் 1ல் கொடுத்துருப்பாங்க, அது ஃபுல்லாக வந்துடுது. ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஃபுல்லாக வந்துடுது. சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாமிக்ஸில் வந்துடும். எக்கனாமிக்ஸில் இந்த டாபிக் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது வந்து யூனிட் 2ல் வந்து இருக்கும். யூனிட் 2ல் இருக்கும். அப்போ இது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி வந்து இதில் இன்க்ளூட் ஆகலை. சரிங்களா? ஹிஸ்ட்ரி இன்க்ளூட் ஆகலை, ஐஎன்எம் இன்க்ளூட் ஆகலை. சரிங்களா? ஸோ இதை தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஆப்டிடியூட். ஸோ இந்த டாபிக்லாம் நம்ம ப்ரிலிம்ஸ் சிலபஸ்லேருந்து மெயின்ஸ் சிலபஸ்க்கு வரவே கிடையாது. சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி வருது, எக்கனாமிக்ஸ் வருது, நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வருது. சரிங்களா? ஸோ இந்த 4 யூனிட்ஸ் தான் வந்து
ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ் ரெண்டுத்தையுமே வருது. அப்போ இந்த 4 யூனிட்டையும் படிக்கும் போது, ஒரு ஜென்ரல் சயின்ஸ் படிக்கும் போதோ, ஆர்எல்ஸ் ஒரு பாலிட்டி படிக்கும் போதோ, எக்கனாமிக்ஸ் படிக்கும் போதோ, நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சேர்த்து படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆகி மெயின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 3 months, தட் மீன்ஸ் 90 டேஸ்க்குள்ளார வந்து மெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அந்த ஷார்ட் பீரியட்ல வந்து என்டையர் மெயின் சிலபஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸோட நம்ம வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போவே சைட் பை சைட் படிச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் மெயின்ஸ். ஸோ இதான் என்னன்னா இவங்க டிஎன்பிசி சைட்லேருந்து கொடுத்துருக்கிற சில சேஞ்சஸ். ஸோ சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்த மாதிரி தான் சரிங்களா. 100 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஷின்ஸு, ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸு, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு இந்த ஜென்ரல் தமிழ் இருக்கு இல்லைங்களா, ஜென்ரல் தமிழில் 100 கொஸ்டின்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கான சிலபஸ் இது ஒன்றுமே கிடையாது. குரூப் 4க்கு இருக்கிற அதே சிலபஸ் எடுத்து வந்து இங்கே வச்சிட்டாங்க. குரூப் 4க்கு இதை நம்ம படிச்சிருக்கோம் ஜென்ரல் தமிழ் சொல்லிட்டு அந்த சிலபஸ் எடுத்து வந்து அப்படியே இங்கே வச்சிட்டாங்க. இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோட சிலபஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸோட சிலபஸ் மொத்தம் 10 யூனிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிஃபைங், இது வந்து குவாலிஃபைங் எக்ஸாம் பேப்பர் 1. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் எக்ஸாம் சரிங்களா. இது வந்து டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனு, ப்ரீசிஸ் ரைட்டிங்கு, காம்ப்ரிஹென்ஷனு, ஹிண்ட் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், நாலேஜ் இன் தமிழ் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக சரிங்களா, இதெல்லாம் வரும். இதில் வந்து அவுட் ஆஃப் 100க்கு நம்ம 40 மார்க்ஸ் எடுத்தாவே நம்ம என்னன்னா நம்மளோட பேப்பர் 2 வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 40 மார்க் சரிங்களா, 40 மார்க்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம மெரிட்டுக்கு எவ்வளோ டோட்டல் மார்க் அப்படின்னு பார்த்தோன்னா 340. அவுட் ஆஃப் 340க்கு நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்மளோட ரேங்கை வந்து டிசைட் பண்ணும். ஸோ இவங்க இந்த 7 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷனு, ப்ரீசிஸ் ரைட்டிங்கு சரிங்களா, காம்ப்ரிஹென்ஷனு, அப்புறம் ஹிண்ட் டெவலப்மெண்ட்டு சரிங்களா, எஸ்ஏ ரைட்டிங்கு, லெட்டர் ரைட்டிங்கு, நாலேஜ் இன் தமிழ் லாங்குவேஜ் சரிங்களா. இது எல்லாம் இதான் வந்து என்னன்னா கொஷின்ஸு. இதுக்கான சிலபஸ் எங்க கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸு, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸு. ஸோ இதில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஏ எழுதுங்க, இல்லை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. அதெல்லாம் எங்கேருந்து எதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த 10 டாபிக்ல இருந்தால் நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷனு, லெட்டர் ரைட்டிங் எல்லாமே வரும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் சரிங்களா. ஸோ ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் ஸ்டேட் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது வந்து பாலிட்டி ரிலேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸும் வரும், கெமிஸ்ட்ரியும் வரும், பாட்னி சுவாலஜி வரும், அப்புறம் என்விரான்மெண்ட் எக்காலஜி எல்லாமே வரும். கம்ப்யூட்டர் அண்ட் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ அடுத்து யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா பாலிட்டி, இது வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷனல் லெவல், கரண்ட் இஷ்யூஸ் அட் ஸ்டேட் லெவல். ஸோ என்னென்ன ப்ரெசென்ட்டாக ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இதான் இவங்க கொடுத்துருக்க சேஞ்சஸ். ஓகே, தேங்க்யூ.